இந்த விஷயங்களை பற்றி நிதினோட அப்பா இவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் இருக்கு, அவரால் லிட்டரலாக பேச முடியல. அழுது அப்படி அழுதுகிட்டு இருக்காருங்க. அவரால் பேச முடியல, அழுதுட்டு இருக்காரு. ஆனாலும் தன்னோட பையனுக்கு நடந்த கொடுமைகள் இருக்குல்ல, அதை வெளி உலகத்துக்கு சொல்லணுன்ட்டு அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு பல விஷயங்களை பேசினாப்புல. அவர் பேர் ஒயல் ராஜன். இவர் என்னென்ன சொன்னார்னா, என் பையனை அந்த கல்லூரியில் இருக்க 2 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் பயங்கரமாக இன்சல்ட் பண்ணாங்க. என் பையனை பேசக்கூடியாத வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்க. ஹராஸ் பண்ணதான் சொல்கிறாருங்க. அதுக்குள்ளே 2 பேர். இவங்க என் பையனுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுத்துருந்தா என் பையன் மென்டலி ஹராஸ் ஆகிருப்பான். யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. என் பையனை போட்டு திட்டி தீர்த்து என்னென்னமோ பண்ணி டார்ச்சர் பண்ணி வச்சுருக்காங்க. எங்களுக்கு கொஞ்சோண்டு நம்பிக்கை இருக்குது நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்கன்னா பாதியாலும் நீதி கிடச்சிச்சு நாங்கள் நம்புவோம். உச்சபட்ச தண்டனை கிடைக்குதுனாக்கா அப்போ தான் நாங்கள் முழுமையான நீதி கிடச்சிதான் நம்புவோன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவங்கெல்லாம் சேர்ந்து தான் என் பையனை கொன்று இருக்காங்க. என் பையனை உயிரை மாற்றிக்கிட்டு தான் சொல்கிறாங்களே, ஆனால் நான் அப்படி பார்க்கல. அவங்களாம் சேர்ந்து தான் என் பையனை கொண்டு இருக்காங்க. இந்தளவு என் பையனை படிக்க வைக்கணுன்றதுக்காக நான் பட்ட கஷ்டத்தில் விவரிக்க முடியாதுங்க. நாங்கள் ஒன்றும் பணம் படைச்ச குடும்பம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காசு சேர்த்து என் பையனை படிக்க வச்சேன். ஆனால் என் பையனே இப்போ போயிட்டான். இதுக்கப்புறம் எங்களுக்கு வாழ என்ன இருக்குன்னு அவங்க அவ்வளோ விக்ஸாக பேசியிருக்காங்க. என் பையன் இறந்தால அந்த மாடியிலேருந்து கீழே விழுந்து, அதுக்கப்புறம் அந்த காலேஜை சேர்ந்தவங்க ஒருத்தர் கூட எங்கள் குடும்பத்தை தொடர்பு கொள்ளவே இல்லை. சரி, உடனே விஷயம் தெரிஞ்சிருக்காதுன்னு நினச்சி நாங்கள் விட்டோம். சில மணி நேரங்கள் கடந்துச்சு, சில நாட்களே கடந்துருச்சு. ஆனாலும் அந்த காலேஜில் இருக்க அத்தாரிட்டிஸ் யாருமே எங்கள் பையன் இறந்ததை பற்றி ஒரு விஷயம் கூட, ஆறுதல் கூட வச்சுக்கோங்களேன், பேசவே இல்லைன்னு சொல்கிறாரு. இதுதான் மக்கள் உண்மையில பெயின்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ வலி இருக்கும் அந்த அப்பாவுக்கு. அவங்க பெருசாக எதுவும் பண்ண வேணாங்க. சரி, நம்ம காலேஜில் படித்த பையன் இறந்துட்டாப்புல, இதுக்காக கேர்ட்டசிக்கு பேசியிருக்கலாம்ல, அது கூட பேசலாங்க. எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த காலேஜில் படிக்கிற பல பசங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பசங்களை ஃபுல்லாக உள்ளே த்ரெட் பண்ணி வச்சுருக்காங்க. இது போல் ஏதாவது இங்கே நடக்கிறத வாய் திறந்த வெளியே மாவனை நீ எக்ஸாம்லாம் பாஸ் பண்ண முடியாது, ஃபெயிலாக போட்டுருவோம் ஒன்று அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்தி அந்த பசங்களோட எதிர்காலத்தை பற்றி ஒரு பெரிய பயத்தையே இங்கே இருக்க ஒரு சில ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அட்லீஸ்ட் அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டாவது என் பையனுக்காகவும் இதுக்குள்ளே நடந்துகிட்ருக்க கொடுமைகளை பற்றியும் பேசுவாங்க நான் நம்புகிறேன்னு கதறி அழுதாப்புல.